ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஹெட்லைன்ஸ் டிவியை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய வாட்ச் பண்ணுறீங்க, வியூ பண்ணுறீங்க. ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரிடே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ், வாஸ்து ப்ரோக்ராம்ஸ், நியூமராலஜி, ஜெம்மாலஜி, மேரேஜ் மேட்சிங், உங்களுடைய ஃப்யூச்சர் கரியர் ப்ரிடிக்ஷன், அதுக்கு பிறகு உங்களுடைய பர்சனல் ஹெல்த், பிஸ்னஸ், ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய சில்ட்ரனுடைய க்ரோத், இது பற்றின எல்லா தகவலும் எவ்ரிடே அப்டேட் ஆகிருக்கு ஹெட்லைன்ஸ் டிவியில். ஸோ சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். மீனம் ராசி 2017 ஜூலை, இந்த மீன ராசி பலன் 2017 ஜூலை மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்றதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய 7ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுறார். ஸோ உங்களுடைய ராசியை குரு பார்வையிடுறது முதல்ல ஒரு சுப பலன். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனாக குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுறது 2வது சுப பலன். இது எந்த மாதிரியான ஒரு சுப பலன்களை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெஃபினட்டாக உங்கள் மனம் தெளிவாக அமையும், உங்கள் மனசில் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும், உங்கள் மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். ஏன்னா சந்திரனோட இந்த குரு வந்து பிகின் ஆகிறார் இந்த மந்த்தை. ஸோ உங்கள் ராசிநாதன் சந்திரனோட இருந்து இந்த மாதத்தை தொடக்கும் போது டெஃபினட்டாக உங்கள் மனசுக்கு பிடித்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாத துவக்கமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக உருவாகும். ஸோ ஜூலை 2017 பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்கு நிறைய ஃபேவர்ஸ் தான் நடக்க போகுது. அந்த ஃபேவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியா நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி குருவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 11th ஹவுஸ், உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுறது, லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே ப்ராஃபிட்ஸை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல பார்வையிடுறார். உங்களுடைய சகோதரர்கள் வெளியில் சுப பலன்களும், அதாவது அவங்களுடைய ஃபேமிலியை நல்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மீன ராசிக்கு சனி கிரகம் 10ஆம் இடத்துலேருந்து அது நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு வக்ரத்தோடு போயிருக்கு. இந்த வக்ரத்தோடு போன சனியோடைய பலனா மீனத்துக்கு தடைகள் வந்து விலகும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சியில் நிறைய தடை இருக்குது, புதுசாக ஏதாவது ஒன்று பிகின் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும், இல்லை ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தடங்கள்லாம் வந்து உங்களுக்கு விலகி கொடுக்கும். அதே மாதிரி மீன ராசிக்கு மேரேஜ் லைஃப், கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்து இப்போ கல்யாணம் நடக்குமா, இந்த மாதம் ஃபேவரபுளாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எஸ். ஏன்னா குருவுடைய பார்வை, குருவுடைய இடம், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேரேஜ்க்கு வந்து தடங்களை வந்து விலக்கி கொடுக்கும். குரு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பலனா உங்களுக்கு இந்த விவாக சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளை சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். மீனமுக்கு யோகம் அல்லாத சுக்கிரனாக இருந்தாலும் கூட அடிப்படையில் சுக்கிரன் ஆட்சி விட்டு 3rd ஹவுஸில் இருக்கிறது மீனராசிக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது என்ன பண்ணும், சிற்றின்பங்களை அதிகமாக கொடுக்கும், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கும், என்டர்டெயின்மெண்ட் ஏகப்பட்டதாக இந்த மாதம் ஜூலையில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து நல்ல வெஹிக்கிள்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்குற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுற பாக்கியம் ஏற்படுத்தணும், இல்லை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து ஒரு முயற்சியை நீங்கள் செய்யறதுக்கு ஒரு சான்ஸை வந்து உங்களுக்கு பிகின் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான சைனாக நமக்கு தெரியுது. 4th ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த 4th ஹவுஸில் புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவைசேஷன் நம்ம பார்க்க முடியும். அதேமாதிரி அவங்க சூஸ் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு கோர்ஸாக அமையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து 4th ஹவுஸில் இருக்கார். இந்த சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவருடைய பெயர்ச்சி 17th ஆஃப் ஜூலையில் 5ஆம் இடத்துக்கு நகரும். ஸோ இந்த 4, 5 சூரியன் இருக்கிறது வந்து உங்கள் அறிவாற்றலை வளர்க்க கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களால் உங்களுடைய அறிவாற்றல் வந்து வளரும், உங்களுடைய நாலேஜ் இன்னும் கெயின் ஆகும். நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய ஐடியாஸை கொடுத்து அவங்களுக்கு சில பாசிட்டிவ் கிளிக்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் பிகின் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஓவரால் இந்த மீனராசியை நம்ம பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவான பலன் தான் நம்ம தெரியுது. அடுத்து வந்து ராகு அண்ட் கேது, இது வந்து நெகட்டிவாக ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பட் ராகு அண்ட் கேது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இல்லை. காரணம் 6 and 12th ஹவுஸில் இருக்குது. இந்த 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இந்த 6ஆம் இடத்துலையும் இந்த 12ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுடைய பொசிஷன் பார்க்கும்போது மீனத்துக்கு வந்து தானாகவே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ரூட் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து மீண்டும் மீண்டும் எந்த ஆங்கிள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிநாதன், முக்கியமான கோளான சனி, அதுக்கப்புறம் அந்த ராசிக்கு ஃபேவரான சந்திரன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய லக்னமும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசியோட ஒருவேளை உங்கள் லக்னமும் மீனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம், தட் இஸ் ஜூலை 2017 நிறைய நல்ல பலன்களை உண்டு செஞ்சிகிட்டே இருக்கும். ஏன்னா பரபரப்பாக இருப்பீங்க இந்த மாதம். பரபரப்பாக நீங்கள் வந்து சுற்றி திரிஞ்சு நிறைய சுப விருந்துகளில் கலந்துக்கிறது, நிறைய நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும்.
அதே மாதிரி சில பேர் பிளேஸ் ஆஃப் சேஞ்சுக்காக எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது மாற்றம் வருமா, வீடு இடம் மாற்றலாமா, இல்லை ஆஃபீஸில் இடம் மாற்றலாமா, பொசிஷன் சேஞ்ச் ஆகுமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது 1 or 2 months ஆகும். ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி இன்னும் விரைவில் வரப்போகுது. அந்த குரு பயிற்சியோட பலனா அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்த் சார்ட்லையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் ஒருவேளை குரு வலுவாக இருக்கார், நல்ல பாசிட்டிவான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார், ஆட்சி வளத்தோடு இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார், அல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடக்குது, குரு தசை நடக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மீனராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள் எல்லாமே ஜூலை மாதம் மனம் முழுக்க நிறைவாக அமையும். சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி. ஏன்னா அடுத்து உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் தொடர்ச்சியாக வரப்போகுது. ஸோ நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் அந்த இண்டிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அந்த பலனை பார்த்து பலன் அடையலாம். என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்த பிறகு மந்த்லி ப்ரிடிக்ஷன், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டுக்கு மந்த்லி ப்ரிடிக்ஷன், உங்களுடைய கரியர் ஜாப் ரிலேட்டடாக, இல்லை மேரேஜ் லைஃப், உங்களுடைய பர்சனல் ஹெல்த், உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான ஒரு சொல்யூஷன், இது மாதிரியான எந்த விதமான கன்சல்டேஷன் ரிகார்டிங் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி அண்ட் மேரேஜ் மேட்சிங், இதை பற்றி எந்த கன்சல்டேஷன் ஆனாலும் டிஸ்பிளே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941116163. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு மீட் மீ டைரக்ட்லி யூ கேன் கம் டு மை பிளேஸ். என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக சங்கர் நாராயண் அலைஸ் ஷனார். தேங்க்யூ.